Hi and hello everyone. இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூனிட்ல நெக்ஸ்ட் பார்ட் டயட் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட், அதாவது ஓவர் வெயிட், ஒபேசிட்டி அண்ட் அண்டர் வெயிட்டுக்கான டயட் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஓவர் வெயிட் வெர்சஸ் ஒபேசிட்டி. ஸோ ஓவர் வெயிட்டுக்கும் ஒபேசிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ரெண்டுமே வந்துட்டு வெயிட் ஜாஸ்தியான நம்ம சொல்லுவோம், பட் அதுக்கான ஸ்பெசிஃபிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒபேசிட்டி. ஒபேசிட்டின்றது வந்துட்டு எக்ஸஸ் ஆன அடிப்போஸ் டிஷ்யூவில் ஃபேட் அக்யூமுலேட் ஆகிறது தான். அதுதான் ஜென்ரலைஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் எக்ஸஸ் அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேட் அக்யூமுலேஷன் வந்துட்டு நம்ம டிஷ்யூஸில், மசில்ஸ் அண்ட் டிஷ்யூஸில் வந்துட்டு அக்யூமுலேட் ஆகும்போது டிசையர்டு பாடி வெயிட்டை விட 20% அதிகமாக இன்க்ரீஸ் இருக்கும். அதாவது பாடி ஃபேட் அப்படின்னு சொல்கிற ஃபேட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு எக்ஸஸாக ஆயிடுறதுனால 20% நிறைய வெயிட் கெயின் ஆகிடுது. இது வந்து ஒபேசிட்டின்னு சொல்லுவாங்க. அதே ஓவர் வெயிட்ன்றது வந்துட்டு இதே பாடி வெயிட் எக்ஸஸாக இருக்கும், ஹைட் அண்ட் வெயிட் ரேஷியோ மூலமாக வந்துட்டு எக்ஸஸாக இருக்கும், பட் அந்த 20% லெவலை வந்துட்டு தொடாது. பிலோ 20% வரைக்கும் இருக்கிறது ஓவர் வெயிட்னு சொல்லுவாங்க. ஒபேசிட்டி ஓவர் த 20%, ஓவர் வெயிட்ன்றது பிலோ த 20% எக்ஸஸ். ஸோ இதுதான் பேசிக்காக ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் போகிறது ஒபேசிட்டினா என்ன ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று ஆண்ட்ராய்டு, இன்னொன்று கைனாய்டு. ஸோ ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லும்போது அது மேலுக்கு இருக்கிற பேட்டர்ன், அதாவது ஒரு ஆம்பளைக்கு, ஒரு மென்னுக்கு என்ன மாதிரியான வெயிட் கெயின் இருக்கும், எந்த இடத்துல வெயிட் கெயின் இருக்கும், என்ன மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு வந்து மேல் பேட்டர்ன், அண்ட் இது வந்து அப்பர் பாடி, அதாவது அபவ் வேஸ்டில் இருக்கிறது, அதாவது தொப்பை போடுறதுன்னு சொல்லுவோம், அதுதான் வந்துட்டு ஆண்ட்ராய்டு. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ஆப்பிள் ஷேப்பில் இருக்கும். அண்ட் கைனாய்டு வந்து ஃபீமேல், அதாவது கேர்ள்ஸுக்கு, லேடிஸ்க்கு இருக்கிறது. இது வந்து லோவர் பாடியில் இருக்கும், அதாவது ஹிப்பில், பட்டக்கில், இங்கெல்லாம் இருக்கிறது தான் வந்துட்டு கைனாய்டு. இந்த இடத்துலலாம் ஃபேட் அக்குமுலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது பார்க்க எப்படி இருக்கும்னா பியர் ஷேப்பில் இருக்கும். இதுதான் டூ டைப்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி. ஸோ இந்த இதில் ஒபிசிட்டி, ஆன்டி ஒபிசிட்டி டே அப்படின்றது எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா 26th நவம்பர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு காசஸ் ஆஃப் ஒபிசிட்டி. ஸோ இதுக்கான காசஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் ஃபேக்டர். ஸோ ஜெனட்டிக்கலாக, அதாவது ஏஜு, செக்ஸு, இந்த டைப்பில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதாவது ஏஜ்னா வயசாக ஆக வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மி ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த ஃபேட் வந்து சிந்தசைஸ் ஆகாமல் இருக்கிறதுனால அடிப்போஸ் டிஷ்யூவில் அக்குமுலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் செக்ஸ், அதாவது ஃபீமேல் மேல். ஸோ ஃபீமேலுக்கு வந்துட்டு அதிகமாக ஃபேட் டெபாசிஷன் இருக்கும் மேலை விட, ஏன்னா அவங்க நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால. ஸோ மோஸ்ட்லி ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி இல்லைன்னா வந்துட்டு கேலரி நிறைய வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறதுனால இதனால வந்துட்டு ஒபிசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஈட்டிங் ஹேபிட்ஸ். ஸோ ஈட்டிங் ஹேபிட்ஸ்ன்னு வரும்போது நிறைய சாப்பிடுவாங்க, ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நிறைய சாப்பிட்றது, இல்லைன்னா இப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க, நல்ல ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ருப்பாங்க, பட் திரும்பவும் வந்துட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்லாமே, சாக்லேட் சாப்பிட்றது, இல்லை ஒரு முறுக்கு சாப்பிட்றது, ஏதோ ஒரு ஸ்நாக் ஐட்டம் அந்த மாதிரி நடுநடுல சாப்பிட்றது, இல்லைன்னா சூ பண்ணாமல் அதிகமான சாப்பாடு டக்கு டக்குன்னு சாப்பிட்ணும். இப்போ சில பேருக்குலாம் பிரியாணின்னா அப்படி பார்த்த உடனே ஒரு ஆசை வரும். ஸோ அது சாப்பிடும்போது என்ன ஆகும்னா சூ பண்ணாமல் அந்த டேஸ்ட்டுக்காக அப்படியே கப கப கபன்னு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நடுவில் தண்ணி குடிப்பாங்க, நிறைய தண்ணி குடிப்பாங்க. இதனால கூட ஒபிசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வீட்டு சாப்பாடு சாப்பிடாம வெளியே ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வாங்கி சாப்பிட்றது, நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, பீட்சா, பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்வான்ட் ஐட்டம் வெளியே இருந்து வாங்கி, வீட்டில் செய்யறது கூட இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹெல்த்தி, பட் வெளியே வாங்கும்போது அவங்க என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அந்த டோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் அங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதனால வந்துட்டு ஃபேட் அக்குமுலேஷன் ஜாஸ்தி ஆகலாம். அண்ட் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது வெறும் சீரியல்ஸ், பல்சஸ் மட்டும்தான் எடுத்துப்போமே தவிர்த்து இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்காததுனாலையும் இந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்கிறதுனால இது வந்துட்டு
பாடிக்குள்ள போகாதனால என்ன ஆகும்னா ஃபேட் அக்குமுலேஷன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதே மாதிரி ப்ராசஸ் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, அதாவது பிக்கல்ஸு, அதுக்கப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போதும் ஃபேட் அக்குமுலேஷன் ஜாஸ்தி ஆகும். அண்ட் நிறைய தண்ணி குடிக்காதது கூட சில காரணமாகவும் இருக்கலாம். அடுத்தது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ ஒபிசிட்டி இருக்கிற பர்சன் வந்துட்டு செடென்ட்ரி லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி, அதாவது கம்மியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. இது வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில் நிறைய பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா தே ஆர் ஓகே. பட் பார்ட்டிசிபேட் பண்ணலை, அவங்க வந்துட்டு ஸ்கூலை விட்டால் வீடு, வீடை விட்டால் ஸ்கூலு, படிப்பு அந்த மாதிரி உட்காந்துட்டே எல்லா வேலையும் பார்க்குறவங்களா இருந்தால் அந்த டைமில் வந்துட்டு அவங்க வளர்கிற குழந்தைங்க வேறு. ஸோ நிறைய வந்துட்டு இன்டேக் இருக்கும், நிறைய பசிக்கும். அந்த டைமில் சாப்பிட்டுக்கிட்டே மட்டும் இருப்பாங்களே தவிர்த்து அதை வந்துட்டு எக்ஸர்ட் பண்ணுறதுக்கு, எனர்ஜி வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எந்தவித வாய்ப்பும் இல்லாதனால ஒபிசிட்டி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்தது எண்டோக்ரைன் ஃபேக்டர். எண்டோக்ரைன் ஃபேக்டர்ன்றது ஹைப்பர்தைராய்டிசம் வந்து பார்க்கலாம். அதாவது ஹைப்பர்தைராய்டிசம்னா என்னன்னா, இந்த தைராய்டு கிளாண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல தைராய்டு கிளாண்டுன்னு ஒன்று இருக்கு. அது வந்துட்டு தைராக்சின்ட்டு ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்ன ஆகும்னா எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகுதுன்னா பாடி வந்துட்டு மெட்டபாலிசம் ரொம்ப ஆக்சிலரேட் ஆயிடுது. அதாவது அதிகமான மெட்டபாலிசம் வர்றதுனால ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதனால என்ன ஆகுது, வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்போம். ஸோ இது வந்துட்டு எண்டோக்ரைன் ஃபேக்டர். எண்டோக்ரைன் ஃபேக்டரில் வந்து ஹைப்போதைராய்டிசம்ன்றது ஒபேசிட்டிக்காக. ஹைப்பர் தைராய்டிசம்னா நிறைய ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது, ஹைப்போதைராய்டிசம்னா கம்மியாக அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கம்மியாக ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும், பாடி மெட்டபாலிசமும் வந்துட்டு கம்மி ஆகிடும். ஸோ மெட்டபாலிசம் கம்மி ஆகும்போது எதுவுமே சிந்தசிஸ் ஆகாது. ஸோ லிவரில் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் வந்துட்டு குளுக்கோஸாக மாறுறது, ப்ரோட்டீன் வந்துட்டு அமினோ ஆசிடாக மாறுறது, அதே மாதிரி ஃபேட் வந்துட்டு ஃபேட்டி ஆசிட்ஸாக மாறுறதுலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாத போது என்ன ஆகும்னா ஃபேட் வந்துட்டு நம்ம டிஷ்யூலேயே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடுது. இது வந்து எண்டோக்ரைன் ஃபேக்டர். அடுத்து ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சிவிலைசேஷன். அதாவது இப்போ ஹையர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க, நல்ல ரிச்சாக இருக்கிறவங்க, இல்லைன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களால பர்ச்சேசிங் பவர் நிறைய இருக்கும். அவங்களால என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்றதுக்கு அவங்களால முடியும். அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபுட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வாங்கி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. வீட்டில் செய்யணும்னு அவசியம் இருக்காது, வீட்டில் வந்துட்டு வேலை செய்யணுன்ட்டே அவங்களுக்கு அவசியம் இருக்காது. இதெல்லாம் வந்துட்டு ஹையர் எக்கனாமி இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்க நிறைய வெளியே சாப்பிட்றதா இருக்கட்டும், நிறைய வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், சும்மா பார்ட்டி பண்ணுறதா இருக்கட்டும், ஆல்கஹாலிசம் இருக்கலாம் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு causes for obesity. அடுத்தது assess body composition. ஸோ இதை வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி வந்துட்டு ஒரு பாடி காம்போசிஷனை நம்ம யூஸ்வலாக ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து பாடி வெயிட் மூலமாக. அதாவது நார்மல்ட்டு ஒரு பாடி வெயிட் இருக்குது. அதாவது ஒரு அடல்ட் மேல் வந்துட்டு 60 kg பாடி வெயிட் இருக்கணும். அதே மாதிரி அடல்ட் ஃபீமேல்ன்றவங்க வந்துட்டு 50 to 55 kilograms வந்துட்டு பாடி வெயிட் இருக்கணும். ஸோ அதை விட ஜாஸ்தியாக, அதாவது ஒரு 10% ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா they are known as overweight, and 20% ஜாஸ்தியாக இருக்குன்னா they are known as obesity. அடுத்து வந்துட்டு ஐடியல் பாடி வெயிட். அதாவது இவ்வளோ ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்றது தான் ஐடியல் பாடி வெயிட். இப்போ நம்ம வந்துட்டு ஹைட்டை சென்டிமீட்டரில் எடுத்துக்கிட்டு -100 போட்டால் நம்மளோட ஐடியல் பாடி வெயிட் கிலோகிராம்ஸில் கிடைக்கும். இப்போது ஒருத்தர் வந்துட்டு 155 சென்டிமீட்டர் இருக்கிறாங்க அப்படின்னா -100 அப்படின்னு போட்டோன்னா என்ன வரும், 55 kilograms வரும். ஸோ அந்த 155 சென்டிமீட்டர் இருக்கிற ஆள் வந்துட்டு அவங்களோட ஐடியல் வெயிட் எவ்வளோன்னா 55 kilograms. இது ஒரு வகையான அசஸ்மெண்ட். அடுத்தது வந்துட்டு பாடி மாஸ் இண்டெக்ஸ். இதுதான் நம்ம பிஎம்ஐன்னு சொல்லுவோம், இல்லைன்னா குவார்டெலட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் யூஸ்வலாக வந்துட்டு அளக்கிற ஒரு மெஷர்மெண்ட். இது எப்படி பண்ணுவாங்கன்னா வெயிட் இன் கேஜி, அதாவது கிலோகிராமில் வெயிட் அளந்து டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். அதாவது ஹைட் வந்து சென்டிமீட்டரில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ அதை மீட்டராக மாற்றுவாங்க. இப்போது 155 சென்டிமீட்டர்ன்றது 1.55 மீட்டர்னு அர்த்தம். ஸோ அதை வந்துட்டு பவர் ஆஃப் 2ல் போட்டு
கால்குலேட் பண்ணும்போது பிஎம்ஐன்றது கிடைக்குது. இப்போ அதே வெயிட் பார்ப்போமே. இப்போ அவங்க வெயிட் வந்துட்டு 60 kg இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு ஹைட் வந்து 155 சென்டிமீட்டர்ஸ், அது வந்து 1.55 மீட்டர். ஸோ மீட்டர் ஸ்கொயர்னு ஆக்கும்போது என்ன ஆகும், அது வந்துட்டு 2.725 சம்திங் வரும். ஸோ அந்த வெயிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க பிஎம்ஐக்கு மேலே இருக்காங்களா இல்லை கீழே இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ அண்டர் வெயிட்னு இருக்கிறவங்க என்ன ஆகும்னா 18.5க்கு கீழே இருப்பாங்க. இது வந்துட்டு பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ நார்மல் ரேஞ்ச்னா 18.5 மைனஸ் 24.9, இது வந்து நார்மல் ரேஞ்சு. அதே மாதிரி ஓவர் வெயிட்ன்றவங்க 25லேருந்து 29.9, ஒபீஸ்ன்றது மோர் தென் 30. ஸோ அதில் வந்து கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. இப்போ உங்கள் ஹைட்டையும் உங்கள் வெயிட்டையும் போட்டு பாருங்கள். நீங்கள் இந்த இதில் இந்த WHO கிளாசிஃபிகேஷனில் எந்த பார்ட்டில் வரீங்க அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு உங்கள் ஹைட் வந்துட்டு சென்டிமீட்டரில் தான் மோஸ்ட்லி, இல்லைன்னா ஃபீட்டில் இருந்துச்சுன்னா அதை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணி இல்லை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கால்குலேட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் டு வெயிட் லாஸ். ஸோ ஒபிசிட்டினா கண்டிப்பாக ஒரு வெயிட் லாஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டயட் தெரப்பி, ரெண்டாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். இதுதான் பேசிக். ஸோ ஒரு ஒபிசிட்டி அப்படின்னு வரும்போது டயட் முக்கியம், அதே மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் முக்கியம். அண்ட் த கோல்டன் ரூல் ஆஃப் ஒபிசிட்டி என்னன்னா, நோ ஃபாஸ்டிங் அண்ட் நோ ஃபீஸ்டிங். ஃபாஸ்டிங்கும் பண்ணக்கூடாது, சாப்பிடாமையே இருந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றதும் தப்பு. அதே மாதிரி நிறையவும் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. இதுதான் வந்துட்டு கோல்டன் ரூல் ஆஃப் ஒபிசிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் டயட் தெரப்பி. ஸோ என்ன மாதிரி டயட் கொடுக்கலாம்? லோ கேலரி டயட் தரணும், நார்மல் ப்ரோட்டீன் டயட் தரணும், அண்ட் நார்மல் விட்டமின் டயட், நார்மல் மினரல் டயட், ரெஸ்ட்ரிக்டட் கார்போஹைட்ரேட். ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் கார்போஹைட்ரேட்னா, நிறைய கார்போஹைட்ரேட் கொடுத்தா சீக்கிரம் மெட்டபலைஸ் ஆகிடும். மெட்டபலைஸ் ஆக ஆக எனர்ஜி எக்ஸ்பென்ஸும் இருக்காது. அந்த கார்போஹைட்ரேட்டே இட் கேன் ஃபார்ம் இன்டு அ ஃபேட். அடுத்து ரெஸ்ட்ரிக்டட் ஃபேட், ஆப்வியஸாக ஃபேட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். லிபரல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் தரணும், அதே மாதிரி ஹை ஃபைபர் தரணும். இதுதான் வந்துட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் டயட் தெரப்பி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டயட் மேனேஜ்மெண்ட். ஸோ என்ன மாதிரியான ஃபுட்டு, என்ன மாதிரி எனர்ஜி ப்ரோட்டீன்லாம் தரோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனர்ஜி எவ்வளோ தரணும்? ஒரு செடென்ட்ரி ஒர்க்கர்னா 20 kcal per kg பாடி வெயிட் எனர்ஜி இருக்கணும். அதே மாதிரி ஒரு மாடரேட்லி ஆக்டிவ் அப்படின்னா 25 kg per kg பாடி வெயிட் கொடுத்தா போதும். ஸோ இதுதான் வந்துட்டு எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டு. ஸோ எக்ஸஸாக வந்துட்டு அதாவது கம்மியாக வந்து எனர்ஜி கொடுத்து எக்ஸஸாக அவுட்புட் தரணும். அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை விட அவங்க நிறைய வேலை செய்யணும். அதுதான் வந்துட்டு பேசிக்கான எய்ம் இதில். அடுத்து புரோட்டீன் அளவு வந்துட்டு 0.8 to 1 grams per kg பாடி வெயிட் கொடுக்கணும். ஏன்னா இது டிஷ்யூ ரிப்பேர் பண்ணுறதுக்காக. ஏன் டிஷ்யூ ரிப்பேர் பண்ணணும்? ஃபேட் வந்துட்டு அக்குமுலேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா டிஷ்யூ வந்து விரியும். ஏன்னா அதில் போய் அப்சர்வ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா டிஷ்யூ விரிஞ்சி அது கிளியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது கால்லலாம் வெயிட் இருக்குது அப்படின்னா, இப்போ பாடியில் வெயிட் இருக்குன்னா காலில் வெயிட் இருக்காது. அப்போது அந்த கால் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். அந்த ஸ்ட்ரெயின் ஆகிற சமயத்தில் டிஷ்யூ வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் அளவு 0.8 to 1 grams தரணும். அடுத்தது கார்போஹைட்ரேட் எப்போவுமே வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக தரணும். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னா சுகர் மாலிகுலால் மேடாக இருக்கிறது. அது வந்து ரொம்ப அதோட செயினே வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இதை நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, காம்ப்ளெக்ஸ் செயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அப்படின்ட்டுலாம் படிப்பீங்க. ஸோ இந்த பாண்ட் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ஈஸியாக பிரேக்கப் ஆகாது, சீக்கிரமாக மெட்டபலைஸ் ஆகாது. இதனால தான் இதை காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம்னா பீஸ், பீன்ஸு, ஹோல் கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ், இதிலெல்லாம் வந்துட்டு காம்ப்ளெக்ஸான கார்போஹைட்ரேட் தான் இருக்குது.
அடுத்தது ஃபேட். ஸோ ஃபேட் வந்துட்டு லோ ஃபேட் தரணும். ஸோ லைக் ஸ்கிம்டு மில்க் கொடுக்கலாம். எந்தெந்த இதுலலாம் வந்துட்டு ஃபேட்டு கம்மியாக இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏன்னா அதில் நிறைய அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இருக்கும். அடுத்தது விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸ் வந்துட்டு விட்டமின் ஏ அண்ட் டி, அதாவது ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸாக இருக்கிறது சப்ளிமெண்ட் பண்ணுறது நல்லது. அடுத்தது மினரல்ஸில் சோடியம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா வெயிட் லாஸ் ஆகும்போது சோடியம் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா ஃப்ளூயிட் ரீட்டைன் ஆகும். ஃப்ளூயிட் ரீட்டைன் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா அது இன்னும் வந்துட்டு பாடி வீக் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ சோடியம் ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் நெசசரி. அடுத்தது ஃப்ளூயிடும் வந்துட்டு லிபரல் அமௌண்ட் கொடுக்கலாம். எப்போவுமே மீல்க்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா முன்னாடியே தண்ணி குடிச்சிட்டோன்னா வயிறு கொஞ்சம் நிரம்பிடும். அப்போ வந்து நிறைய சாப்பிட்றதுக்கான இன்டேக்கான வாய்ப்பு வந்துட்டு கம்மியாயிடும். ஸோ அதுக்காக ஃப்ளூயிட் கொஞ்சம் குடிக்கணும். அடுத்து ஃபைபர் வந்துட்டு ஹை ஃபைபராக இருக்கணும், பட் லோ கேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும். லைக் கீரை வகைகள், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் சாலடு, இந்த ஹோல் கிரெயின்ஸ் இதிலெல்லாம் வந்துட்டு ஹை ஃபைபர் இருக்கும். கண்டிப்பாக அதில் கம்ப்ளீட்டாக பல்க் கொடுக்குற மாதிரி ஃபைபர் இருக்கும். பட் அது வந்து கேலரி கண்டென்ட்டை வந்துட்டு ரொம்ப பாதிக்காது. ஸோ இந்த மாதிரி டயட்லாம் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும். அட்வான்டேஜ் ஆஃப் ஹை ஃபைபர். ஸோ ஃபைபர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் இதில் காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இட் இஸ் லோ இன் கேலரி டென்சிட்டி. ஸோ பேசிக்காக அந்த எனர்ஜி இது லெவலில் வந்து இந்த ஃபைபர் போய் எந்த டேமேஜும் பண்ணாது. ஸோ கேலரி டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அண்ட் கிரீன்ஸ் வந்துட்டு நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம ஆல்ரெடி விட்டமின்ஸ் சப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கிரீன்ஸ் கொடுக்கும்போது இதெல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து கிவ் செட்டைட்டி. செட்டைட்டின்றது வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ நம்ம ஃபுட்டு சாப்பிட்டுட்டோம், அப்பா திருப்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு ஹை ஃபைபர் ஃபுட் சாப்பிடும்போது கிடைக்கும். அடுத்தது ரெகுலர் பவுல் மூமெண்ட், அதாவது நல்லா ஈஸியாக வந்துட்டு ஸ்டூல்ஸ் போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரெடியூஸ் பிளட் கொலஸ்ட்ரால். ஸோ ஃபேட்டுன்றது பேசிக்காக நம்ம என்ன சொல்லுவோம், கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ ஃபைபர் ஃபுட் சாப்பிடும்போது பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ரால் வந்துட்டு கம்மியாகும். அடுத்தது ப்ரமோட் சூயிங் அண்ட் டிக்ரீஸ் ரேட் ஆஃப் இன்ஜெக்ஷன். ஸோ நல்லா சூ பண்ணி அதை வந்து டக்கு டக்குன்னு முழுங்க முடியாது. இப்போ நீங்கள் கீரை சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ சாப்பிட்றீங்கன்னா லவுக்குன்னு மாத்திர மாதிரி முழுங்க முடியுமா? முடியாது. ஸோ அதை நல்லா சூ பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி கம்மியாக சாப்பிட்ற, இப்போ நிறைய நம்ம சூ பண்ணிகிட்டே இருக்கும் போது என்ன ஆகும், நம்ம வந்து நிறைய சாப்பிடணுன்றதை நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா? இது வாய்க்கு இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அதனால இன்ஜெக்ஷன் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ஜெக்ஷன் வந்துட்டு கம்மியாகும். அடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இது வரைக்கும் நம்ம டயட் பார்த்தோம். இப்போ வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். என்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி? ஏரோபிக் எக்ஸசைஸ் கொடுக்கணும். அதாவது நம்ம கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் சொல்கிறோம், நம்ம ஹார்ட்டோட ஆக்டிவிட்டி வந்துட்டு நல்லா அதிகமாக இருக்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, நல்லா அந்த வாக்கிங், நல்லா பிரிஸ்க் வாக்கிங்கு, ஸ்விம் பண்ணுறது, ஓடுறது, சைக்கிளிங் பண்ணுறது, இந்த மாதிரி டைம் நல்லா மூச்சு நல்லா விட்டு எடுப்போம் இல்லையா? அதான் ஏரோபிக் எக்ஸசைஸ். இது பண்ணும்போது என்ன ஆகும்னா எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது லீன் பாடி மாஸை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணலாம். லீன் பாடி மாஸ்ன்றது என்னன்னா ஃபேட்டை தவிர மிச்ச எல்லா மாஸுமே தான் லீன் பாடி மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேட் மாஸ்ன்னு ஒன்று இருக்குது, லீன் பாடி மாஸ் நம்ம மசிலில் இருக்கிற அந்த மசில் டிஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற வெயிட்டு தான் லீன் பாடி மாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபேட்டு இல்லாமல். அடுத்தது வந்துட்டு ரெகுலேட் அப்பிடைட். ஸோ நம்ம பசி தூண்டுற வகையாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நிறைய வேலை செஞ்சோம் அப்படின்னா பசி தூண்டும் இல்லையா? ஐயோ பசிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுவும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அடுத்து பேசல் மெட்டபாலிக் ரேட். ஸோ கண்டிப்பாக மெட்டபாலிக் நம்மளோட இன்ஜெக்ஷன், நம்ம மெட்டபாலிசம்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஈட்டிங். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நம்ம நிறைய சாப்பிடுவோம், இல்லை சாப்பிடாமையே இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணாமல் போயிடும். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்றதெல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணிப்போம். அடுத்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப்
obesity. ஸோ இந்த obesity இருக்கிறவங்க என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வெயிட் கம்ப்ளீட்டா அப்பர் பாடியில இருக்கும். அப்பர் பாடினா அப்டமன் அண்ட் ஹிப்ஸ்ல இருக்கனால அவங்களோட கால்லாம் வந்துட்டு வீக்னஸ் இருக்கும். அவங்களுக்கு ஃபேட் ஃபீட் இருக்கலாம், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம், நீஸ்ல ஹிப்ல அங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது போன்ஸ் வீக் ஆகிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. அதான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ போன்ஸ்ல இருக்கிற அந்த போன் மேரோ அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு வேர் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மெட்டபாலிக் டிசார்டர். மெட்டபாலிக் டிசார்டர்ன்றது இந்த டயபெட்டிஸ் வரத்துக்கு, கவுட்டு, அத்ரோஸ்க்ளரோசிஸ், கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுது, இதெல்லாம் மெட்டபாலிக் டிசார்டர். அடுத்து கார்டியோவாஸ்குலர்னா ஹை பிளட் ப்ரெஷர், பிபின்னு சொல்லுவோம் இல்லையா, பிபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு கார்டியோவாஸ்குலர். உங்களுக்கு அத்ரோஸ்க்ளரோசிஸ், ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு, ஸ்ட்ரோக் வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லீப் ஆப்னே. ஸ்லீப் ஆப்னேனா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க, திடீர்னு அவங்களுக்கு மூச்சுத்திணறல் வரும். தூங்கிட்டு இருக்க சமயத்திலேயே வந்துட்டு பிரீதிங் ப்ராப்ளம் வரும். இதுதான் வந்துட்டு ஸ்லீப் ஆப்னேன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சீரியஸான டிசார்டர். இதை வந்து நம்ம ஒழுங்கா பார்க்கலன்னா டெத் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்து ப்ரோன் டு ஆக்சிடென்ட். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், எங்கேயாவது போய் இடிச்சுப்பாங்க, அவங்க ஃபீட் போய் எங்கேயாவது முட்டிக்கும், இல்லை எங்கேயாவது நடந்து போகும்போது அவங்க ஷோல்டரில் இடிச்சுப்பாங்க, கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வழுக்கி விட்டுரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ப்ரோன் டு ஆக்சிடென்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் டிஸ்டர்பன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஹெர்னியா வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஹெர்னியான்றது என்னன்னா ஸ்டொமக்ல இருக்கிறது வந்துட்டு பல்ஜ் ஆகி செஸ்ட் கேவிட்டி வரைக்கும் வந்துடும். இந்த ஸ்டொமக்ல டயஃப்ரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டொமக் வந்துட்டு டயஃப்ரம்ட்டு ஒரு இடம் இருக்குல்ல, அதை விட மேலே வந்து செஸ்ட் கேவிட்டி வரைக்கும் வந்து பல்ஜ் ஆகிறது தான் ஹியாட்டல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவிர கால் பிளாடர்ல வந்துட்டு டிசீசஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. அடுத்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிசிக்கல் டிசபிலிட்டிலேயே பார்த்தோம். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ன்றது வந்துட்டு அவங்களுக்கு போன்ஸ்ல வந்து வீக்னஸ் ஏற்படுறது, அவங்களோட போன் வந்துட்டு வேர் அவுட் ஆகுறதுனால ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் ஆகாம வீக்னஸ் ஆகுறது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். கடைசியா கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ கேன்சர்ன்றது எங்கே வேணா இருக்கலாம், கோலன்ல, ரெக்டம்ல, யூட்ரஸ் கேன்சர் வர்றதுக்கு, இல்லை விமன்னா ஓவரி கேன்சர் வர்றதுக்கு, பிரெஸ்ட் கேன்சர், அது இல்லாமல் டைஜஸ்டிவ் ட்ராக்ல வந்து கேன்சர் வரலாம், இல்லை கால் ஸ்டோன்ஸ் வரலாம், ஸ்கின் டிசார்டர், ஸ்கின்ல வந்துட்டு ப்ராப்ளம் ஏற்படலாம். இது எல்லாமே வந்துட்டு ஒபிசிட்டிக்கான காம்ப்ளிகேஷன்ஸ். அடுத்து பார்க்க போகிறது அண்டர் வெயிட். ஸோ அண்டர் வெயிட், இப்போ ஒபிசிட்டினா வெயிட் ஜாஸ்தி ஆகுது, அதுக்கான ஆப்போசிட் தான் அண்டர் வெயிட். ஸோ அவங்களோட வெயிட் வந்துட்டு நார்மல் வெயிட்டை விட கம்மியாக இருக்கிறது. இது அந்த பிஎம்ஐ சார்ட்டில் பார்க்கும்போது 18.5 விட கம்மியாக இருக்கிறது தே ஆர் நோன் அஸ் அண்டர் வெயிட் அக்கார்டிங் டு WHO கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த அண்டர் வெயிட்டுக்கு என்ன மாதிரி காசஸ் ஏற்படும்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்வேஷன், சாப்பிடாமையே இருக்கிறது, எப்போவுமே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அளவு நியூட்ரியன்ட் எடுக்காமல் இருக்கிறதுனால அவங்க அண்டர் வெயிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வேஸ்டிங் டிசீஸ். வேஸ்டிங் டிசீஸ்னா என்னன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு. டியூபர்குலோசிஸ்ன்றது ஒரு வேஸ்டிங் டிசீஸ், நம்ம ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம். ஸோ அந்த டிபி வரும்போது என்ன ஆகும்னா அவங்களோட மசில்ல இருக்கிற எல்லா ப்ரோட்டீனாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டாக இருக்கும், எல்லாமே வந்துட்டு உடம்பு அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா அவங்களோட மசில்ஸ்லாம் வீக் ஆகிடும், அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் கம்மியாகி அப்படியே ஒல்லியாக தெரிவாங்க. ஸோ அந்த வேஸ்டிங் டிசீஸ்னால அண்டர் வெயிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு புவர் ஃபுட் இன்டேக். ஸோ ஒழுங்கான ஃபுட் எடுத்துக்காதனால அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அவங்க வந்து ஃபுட்டு பார்த்தாவே பிடிக்காது, ஸோ இந்த மாதிரி டைப்பாக இருக்கலாம். இல்லைன்னா அவங்க வயிறு பசிக்கும், ஆனால் அவங்க மென்டலி வந்துட்டு, அதாவது பிரெயின் ஹங்கர்ன்னு சொல்லுவாங்க, மென்டலி வந்துட்டு அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், எல்லாமே சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு பிரெயினுக்கும் வயிற்றுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லை அவங்க ப்ராவர்ட்டியில் இருக்கலாம், அவங்களால சாப்பாட்டுக்கு அவங்களால
வாங்கறதுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் புவர் ஃபுட் இன்டேக்கில் வரும். அடுத்து மால் நியூட்ரிஷன் சிண்ட்ரோம் இல்லைன்னா மால் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா ப்ரொலாங்டு டயரியா, ரொம்ப நாளுக்கு வந்து டயரியா ஆகிட்டே இருக்கிறது, இல்லைன்னா ஏதோ ஒரு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசீஸ் இருக்கலாம், அல்சர் இருக்கலாம் உங்களுக்கு, இல்லைன்னா வந்துட்டு லாக்ஸேட்டிவ் நிறைய யூஸ் பண்ணலாம். சில பேர்லாம் வந்து வயிறு க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லாக்ஸேட்டிவ்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால கூட இந்த மாதிரி அண்டர் வெயிட் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். அடுத்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது நம்ம ஆல்ரெடி அதுலேயும் பார்த்தோம். ஹைப்போதைராய்டிசம், அதாவது அந்த தைராய்டு ஹார்மோன் வந்துட்டு கம்மியாக செக்ரேட் ஆனால் அப்போ ஒபிசிட்டி வருது. இதில் ஹைப்பர் தைராய்டிசம், அதாவது அதிகமாக செக்ரேட் ஆகுது. அந்த தைராய்டு ஹார்மோன் தைராய்டு கிளாண்ட்லேருந்து செக்ரேட் ஆகிற தைராக்சின்ற ஹார்மோன் வந்துட்டு அதிகமாக செக்ரேட் ஆகும்போது மெட்டபாலிக் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அடுத்து எனர்ஜி இம்பேலன்ஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் போடுற எஃபர்ட் அண்ட் எனர்ஜிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. இப்போ கம்மியாக சாப்பிட்டுட்டு அதிகமாக வேலை செய்யறது, கம்மியாக வந்துட்டு ஃபுட் இன்டேக் பண்ணிட்டு அவங்க எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு எனர்ஜி இம்பேலன்ஸில் கொண்டு போய் விடும், கடைசியாக அண்டர் வெயிட்டில் கொண்டு போய் விடும். அடுத்து புவர் லிவிங் ஸ்டேட்டஸ், ஸோ பாவர்ட்டி இருக்கிறவங்க, வீடே இல்லாமல் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் எங்கே சாப்பாடு சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியான சாப்பாடு கிடைக்காது, சம்டைம்ஸ் சாப்பாடே கிடைக்காது, அவங்களுக்கு பட்னியாகவே இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு புவர் லிவிங் ஸ்டேட்டஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு காசஸ் ஆஃப் அண்டர் வெயிட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிரின்சிபல்ஸ் ஆஃப் டயட் தெரப்பி. ஸோ என்ன மாதிரி டயட் கொடுக்கலாம்? ஹை கேலரி கண்டிப்பாக, ஏன்னா ஒன்றுமே இல்லை அவங்க உடம்புல, கண்டிப்பாக கேலரி வந்துட்டு அதிகமாக இருக்கணும். ஹை ப்ரோட்டீன் கொடுக்கணும், ஹை கார்போஹைட்ரேட் தரணும், மாட்ரேட்டாக இருக்கணும் ஃபேட், ஏன்னா ஃபேட்டும் ஜாஸ்தியாக கொடுத்தா இதெல்லாம் அந்த ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்லாம் விட்டுட்டு பாடி ஃபேட்டை சிந்தசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மாட்ரேட்டான ஃபேட் கொடுக்கணும் அண்ட் குட் விட்டமின்ஸ் அண்ட் குட் மினரல் ரிசோர்ஸஸ் கொடுக்கணும். ஸோ டயட் மேனேஜ்மெண்ட், ஸோ என்ன மாதிரி டயட் கொடுக்கலாம்? எனர்ஜி வந்துட்டு எக்ஸஸாக கொடுக்கணும், எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி ரெக்குயர்மெண்ட். கேலரி வந்துட்டு நம்ம என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கேலரி கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கணும், எக்ஸஸாக கொடுக்கணும். டோட்டல் கேலரி வந்துட்டு எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி ரெக்குயர்மெண்ட், அவங்களுக்கு தேவைக்கும் அதிகமாக கொடுக்கணும். அடுத்தது ப்ரோட்டீன் 1.2 grams per kg பாடி வெயிட் ப்ரோட்டீன் கொடுக்கறது நல்லது. ஏன்னா அவங்க ப்ரோட்டீனும் எதுவுமே இல்லை, ஏன்னா அவங்க வேஸ்டிங் இருக்கு, அவங்களோட பாடியில வந்து மசில்ஸ்லாம் வீக்காக இருக்கு. ஸோ அந்த மசில் ரீகெயின் பண்ணுறதுக்கு, அந்த ஆர்கன் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதிகமாக கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபேட், இட் இஸ் இன்க்ரீஸ்ட் பட் ஒரு டாலரண்ட் அமௌண்ட். ஏன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா அந்த பாடி வந்துட்டு மெட்டபலைஸ் பண்ணி ஒழுங்காக அந்த மெட்டபாலிசம் நடக்கிறதுக்காக பண்ணுறது. பவுல் மூமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். ஃபேட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ஃபுட்டை வந்துட்டு ஈஸியாக வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதனால இன்க்ரீஸ் பண்ணுறோம். பட் அது டாலரன்ஸ் லிமிட்டுக்கு எக்ஸீட் ஆகாமல் இருக்கணும். அடுத்தது கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக அதிகமாக கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அதிகமான மீல்ஸ் மூலமாக, 3 வேளை சாப்பாடுக்கு பதிலாக 5 வேளை சாப்பாடு கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஈஸியாக வந்து டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு கார்போஹைட்ரேட் தரணும். அடுத்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து லிபரல் அமௌண்ட், ஆஸ் யூஷுவல் எப்படி ஒரு ப்ராப்பர் டயட்டில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குமோ அதே அளவுக்கு கொடுக்கலாம். ஃப்ளூயிட் வந்துட்டு ஷுட் ஒன்லி பி டேக்கன் ஆஃப்டர் த மீல், சாப்பிடும் போதோ இல்லைன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடியோ தண்ணி குடிக்கிறது கூடாது, சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு தண்ணி குடிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டயட்ரி மேனேஜ்மெண்ட். அடுத்து டயட்ரி கைட்லைன். ஸோ என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கலாம்? வெரைட்டி ஆஃப் ஃபுட் கொடுக்கணும். ஸோ கொடுக்குற ஃபுட் வந்துட்டு ஒரே மாதிரியான ஃபுட் வந்து தினம் கொடுத்தா அதுவும் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்காம தே வில் கோ இன்டு ஸ்டார்வேஷன் அகேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நல்ல வெல் ப்ரிப்பேர்டு ஃபுட்டாக, நல்ல வெரைட்டியாக, பார்க்கறதுக்கே வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தோணணும், அந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும். ரெண்டாவது எனர்ஜி டென்ஸ் ஃபுட்டாக இருக்கணும், அதாவது நிறைய எனர்ஜி கொடுக்குற ஃபுட்டாக இருக்கணும். நார்மலாக வந்துட்டு இந்த
வறுக்கிறது பொரிக்கிறது அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் மட்டும் கொடுக்காம அவங்க எல்லா வகையான ஃபுட் குரூப்ஸ்ல இருந்தும் எல்லா வகையான ஃபுட்டு எல்லா சமயத்துலையும் கொடுக்கறது இட் இஸ் இம்பார்ட்டண்ட். அடுத்தது frequent small nourishing meals should be given. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட, ஏன்னா ஒரே வேலையில எல்லாத்தையும் லபக்கு சாப்பிட முடியாது, அவங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கான அந்த வாய்ப்பும் வராது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒரு 5 வேளைக்கா ஃபுட்டு தரலாம், இல்லை 6 வேளைக்கா ஃபுட்டு தரலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன நரிஷிங் மீல்ஸாக கொடுக்கணும். நிறைய அதில் வந்துட்டு கேலரி கண்டென்ட்டாக இருக்கட்டும், ப்ரோட்டீனாக இருக்கட்டும், ஃபேட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரிச்சாக இருக்கணும். அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அளவு அவங்க சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். அடுத்து கான்சென்ட்ரேட்டட் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுக்கறது நல்லது. கான்சென்ட்ரேட்டட் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்ன்றது வந்துட்டு ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இதில் இருக்குது, இருக்கிறதுலே ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இதில் இருக்குது, இருக்கிறதுலே ஹை அமௌண்ட் ஆஃப் விட்டமின்ஸ் இதில் இருக்குன்றத கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு ஃபுட்டுக்குள்ளே கொடுக்கறது நல்லது. நெக்ஸ்ட்டு ஃபுட் வந்துட்டு கீயில், பட்டரில், சாஸஸ், ட்ரெஸ்ஸிங்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சீசனிங்ஸ் போட்டு தர்றது இன்னும் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் அதிகரிக்கும், அதே சமயத்தில் கேலரிஸும் இன்க்ரீஸ் பண்ணும். இதெல்லாம் தான் வந்து obesity and underweightக்காக நம்ம பார்த்த dietary management, dietary guidelines and எப்படியெல்லாம் recover பண்ணலான்ட்டு. நெக்ஸ்ட் கிளாஸில் diet for cardiovascular diseases பார்க்கலாம். Thank you.